அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு கர்மா உங்களுக்கு கருணை காட்டும் நேரம் 1/10/2025 முதல் 7/10/2025 வரை வாழ்க்கை துணையால் உங்களுக்கு கிடைக்க போகும் பெரும் அதிர்ஷ்டம் என்ன? காலபுருஷ ரகசியம் எழுதி வச்சுக்கோங்க. 200% உங்களுடைய வாழ்வில் கிடைக்க போகும் விபரீத ராஜயோக பலன்கள் என்ன? இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு? கிரகநிலை ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு? குறிப்பா தனுசு ராசினியர்களுக்கு இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மிதுனத்தில் குரு பகவானும், சிம்மத்தில் சுக்கிரனும் கேதுவும், கன்னிராசியில் சூரியனும் புதனும், துலாம் ராசியில் செவ்வாயும், சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக தனுசு ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில தனுசு ராசியை சேர்ந்த மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசிநாதன் ராசியை பார்வையிடுவது என்பது சிறப்பான அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். 3இல் சனி ராகு அமைந்து எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவார்கள். அவருக்கு குரு பார்வையும் கிடைப்பதால் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இக்கால அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு குரு பார்வையும் கிடைப்பதால் நன்மைகள் அதிகரிக்குங்க. எதிர்பார்த்த திட்டங்கள் வேகம் எடுக்க இருக்கு. இதன் காரணமாக நீங்கள் நினைத்த காரியத்தை துரிதமாக நடைமுறைப்படுத்தி வெற்றி காண இருக்கீங்க. தன லாபம் அதிகரிக்குங்க. அதே போல தனுசு ராசினியர்களுக்கு உங்களுடைய உழைப்புக்கேற்ற வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். பூர்வீக சொத்து வில்லங்கங்கள் அகலுங்க. 10இல் சூரியன் புதன் இணைந்திருப்பதால் புத ஆதித்ய யோகம் உண்டு. தகவல் தொழில்நுட்பத்தில் உள்ளவர்களுக்கு நன்மைகள் அதிகம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. புதிய திட்டங்களால் ஆதாயம் உண்டுங்க. புனித பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பு உண்டு. அதே போல முக்கியஸ்தர்களின் நட்பு உங்களுக்கு கிடைக்க இருக்கு. இதன் காரணமாக பொருளாதார நிலையை மேம்படுத்துவது, தொழில் மற்றும் வியாபார புதிய முயற்சிகளை ஆரம்பிப்பது என்பதான பல முன்னேற்றங்களை நீங்கள் அவர்களை வைத்து நடைமுறைப்படுத்த இருக்கீங்க. தனுசு ராசினியர்களுக்கு புனித பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பு உங்களுக்கு உண்டுங்க. முக்கியஸ்தர்களின் நட்பு உங்களுக்கு கிடைக்க இருக்கு. திருமணமாகி குழந்தை செல்வத்திற்காக காத்திருக்கும் தனுசு ராசினியர்களுக்கு உங்களுக்கு ஏற்ற புத்திர பாக்கிய யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. வண்டி வாகனங்கள்ல செல்லும் போது எச்சரிக்கை அவசியங்க. அது மட்டும் இல்லாம அடிக்கடி வாகனங்களை பழுது நீக்கி சரிபார்த்து வைத்துக் கொள்வது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உறவினர்களால் கருத்து வேறுபாடுகள் உண்டு. அதனால் அவர்கள் எது சொன்னாலும் அவற்றை பற்றி கவனத்தில் எடுத்துக்கொள்ளாமல் நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது அவசியங்க. திடீர் வரவுகள் போலவே திடீர் செலவுகளும் உண்டுங்க. அதனால் அனாவசிய செலவுகளை தவிர்த்து அவசிய செலவுகளை மட்டும் மேற்கொண்டு எதிர்காலத்திற்கென்று சேமித்துக் கொள்வது நல்லதுங்க. அப்படி இல்லைன்னா கடன் வாங்க வேண்டும் நிர்பந்தம் ஏற்பட்டுவிடும். யாருடைய பிரச்சனையிலும் தலையிட வேண்டாம். யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாங்க. சிலருக்கு இடமாற்றம் உண்டுங்க. வீடு, மனை, சொத்து பத்திரப்பதிவு முதலிய விஷயங்கள்ல எச்சரிக்கையோடு இருங்க. ஆவணங்கள் கையெழுத்திடுவதற்கு முன் ஒரு முறைக்கு இருமுறை அந்த ஆவணத்தை சரிபார்த்து அதற்கு பிறகு கையெழுத்திடுவது நல்லது என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அது மட்டும் இல்லாம தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இக்காலகட்ட கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் குரு சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அவரோடு சந்திரனும் இணைந்து குரு சந்திர யோகம் உருவாகும் விதத்தில் இக்காலகட்டம் ஆரம்பமாகிறது என தொட்ட காரியங்கள் வெற்றி பெறுங்க. அதே போல தோள் கொடுத்து உதவ நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக காத்திருப்பாங்க. வெற்றிக்குரிய தகவல்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. தோள் கொடுத்து உதவ நண்பர்கள் காத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம வீடு வாகன யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு தனுசு ராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. குறிப்பா தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குரு பார்க்க கோடி நன்மை என்பதால திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு அந்த முயற்சிகள் சிறு முயற்சியிலேயே கைகூட இருக்கு. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லது. கடமையில் இருந்த தொய்வு அகலுங்க. குடும்பத்திற்கு
குடும்பத்திற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ இருக்கீங்க. பொது வாழ்வில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு கேட்காமலேயே சில நல்ல பொறுப்புகள் உங்களுக்கு வீடு தேடி வந்து கிடைக்க இருக்குதுங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசியில் சஞ்சரித்து வந்த புதன் பகவான் துலாம் ராசிக்கு பயிற்சியாகி அங்கு சஞ்சரிக்கிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 7, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் லாபஸ்தானத்திற்கு வரும்போது பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படுங்க. புதிய தொழில் தொடங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க. வெளிநாடு செல்லும் முயற்சிகள் இருந்துச்சு அப்படின்னா அனுகூலம் கிடைக்குங்க. வழக்குகள் சாதகமாக முடியும். வளர்ச்சி பாதையில் நீங்கள் அடியெடுத்து வைக்க நண்பர்கள் உங்களுக்கு வழிகாட்டுவாங்க. இளைய சகோதரர்களிடம் இணக்கம் ஏற்பட இருக்கு. பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. புனித பயணங்கள் உண்டு. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு அதிகார அந்தஸ்து கிடைக்குங்க. நீங்கள் கேட்ட சலுகைகள் வழங்க மேலதிகாரிகள் முன் வருவாங்க. இவ்வளவு நாட்களாக ஏன் வருடங்களாக கூட காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள், தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் என பல முன்னேற்ற உங்களுக்கு காத்திருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க. தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மிதனத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் தற்போது அதிசாரமாக கடகராசிக்கு பயிற்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறாருங்க. உங்கள் ராசிக்கு சுகஸ்தானத்திற்கு அதிபதியானவர் குரு. அவர் இப்போது அஷ்டமத்தில் அடியெடுத்து வைக்கிறார். ஆனாலும் ராசிநாதன் உங்கள் ராசிக்கும் சுகஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் குரு. அவர் இப்போது அஷ்டமத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிறார். ஆனாலும் ராசிநாதன் உச்சம் பெற்றிருப்பது யோகம் என்றதாங்க சொல்ல வேண்டும். ஆரோக்கிய தொல்லையாகலுங்க. அரைகுறையாக நின்ற பணிகள் ஒவ்வொன்றாக முடியும். நல்ல சம்பவங்கள் பலவும் நடைபெறும் நேரம் இது. குருவினுடைய பார்வை பலத்தால் குடும்பம் முன்னேற்றம் கூடுங்க. கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகும். கடுமையாக முயற்சித்தும் இதுவரை முடிவடையாத காரியங்கள் இப்போது முடிவடையுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சுய தொழில் செய்ய முன்வருவாங்க. வெளிநாட்டில் பணிபுரியும் உங்களுக்கு அழைப்புகள் வரலாங்க. இடமாற்றம், வீடு மாற்றம் மட்டுமல்லாமல் ஒரு சிலருக்கு உத்தியோக மாற்றம் உண்டுங்க. அது உயர்வானதாக இருக்கும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதே போல தற்போது சனி பகவான் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 2, 3 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான். அவர் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்லங்க. பொருளாதாரத்தில் பற்றாக்குறை நிலவுங்க. புதிய முயற்சிகள்ல தடைகள் ஏற்படும். குடும்ப ஒற்றுமை குறையாமல் பார்த்து கொள்வது நல்லது. வழக்குகள் இழுபறி நிலையே இருக்குங்க. பிறரை ஒப்படைத்த பொறுப்புகளால் பிரச்சனைகள் அதிகரிக்குங்க. அது மட்டும் இல்லாம கன்னி ராசியில் சஞ்சரித்து வந்த, அதாவது சிம்ம ராசியில் சஞ்சரித்து வந்த சுக்கிர பகவான் தற்போது கன்னி ராசிக்கு பயிற்சியாகி அங்கு பிறரை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகளால் பிரச்சனைகள் ஏற்படும். அது மட்டும் இல்லாம கன்னி ராசிக்கு சுக்கிரன் நீச்சம் பெற்று அங்கு நீச்சம் பெறுகிறார். உங்களுடைய ராசிக்கு 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். மேலும் அவர் உங்களுடைய ராசிநாதன் குருவிற்கு பகை கிரகமாக விளங்குபவர். அவர் நீச்சம் பெறுவது நன்மைதாங்க. இக்காலம் ஒரு இனிமையான காலமாக இருக்க போகிறது. எல்லா வழிகளிலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்குங்க. எதிரிகள் விலகுவாங்க. லாப நோக்கத்தோடு பழகியவர்களை அடையாளம் கண்டு கொள்வீங்க. திடீர் யோகம் வந்து சேருங்க. தெய்வ திருப்பணிகளில் ஆர்வம் காட்டுவீங்க. வெளிநாடு செல்லும் முயற்சியில் உங்களுக்கு அனுகூலம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். அதே போல தனுசு ராசியை சேர்ந்த பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள்ல மாற்றம் ஏற்படும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்குங்க. இந்த தருணங்கள்ல மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் முன்னேற்றம் உண்டு. பெண்களுக்கு இல்லம் தேடி நல்ல தகவல்கள் வர இருக்கு. எதையும் திட்டமிட்டு உங்களால் வெற்றி காண்பது சற்று கடினம் தாங்க. அதனால் கவனமாக இருப்பது நல்லது. தனுசு ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு நன்மை தரும் வழிபாடாக அமைகிறது.